Hi, NCRT, grade 11, grade 12, chapter 12, aldehyde ketones carboxylic acid யூனிட்டோடைய புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 12.13 give simple test to distinguish between the following compounds அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே ப்ரொப்பனைல் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொப்பனைல் அப்படின்னா CH3 CH2 அண்ட் CHO அண்ட் ப்ரொப்பனோன் கொடுத்துருக்காங்க CH3 C டபுள் பாண்ட் O CH3 ரைட். ஸோ அது ரெண்டையும் டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஆல்டிகைட்ஸுக்கு வி கேன் கோ ஃபார் டாலன்ஸ் டெஸ்ட்டு, டாலன்ஸ், ஃபெலிங்ஸு அண்ட் வெனடிக்ஸ் இந்த மாதிரி போடலாம். எல்லாத்துக்கும் வந்து ஆல்டிகைட் நமக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கும் அண்ட் இங்கே நோ ரியாக்ஷன் கீட்டோனில் ரைட். அண்ட் இப்போ கீட்டோனுக்கு பாசிட்டிவ் வர்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா CH3 C டபுள் பாண்ட் O CH3 இருக்கு இல்லையா, இது இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அயோடோ ஃபார்ம் போடலாம். ஸோ அப்போ இது அயோடோ ஃபார்ம் ரியாக்ஷன் போகும், அந்த பக்கம் இருக்கிறது நமக்கு என்ன ஆகாது, போகாது. ஸோ அயோடோ ஃபார்ம் பண்ணும் எல்லோ ப்ரிசிப்டேட். ஸோ அப்போ இதுதான் அது ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. அண்ட் அசிட்டோஃபினோன் அண்ட் பென்சோஃபினோன் கேட்டிருக்காங்க. அசிட்டோஃபினோன் எடுத்துக்கோங்க. அசிட்டோஃபினோன் அப்படின்றது CH3 C டபுள் பாண்ட் O அண்ட் இங்கே என்ன இருக்கும் C6H5 இருக்கும். அண்ட் பென்சோஃபினோன் அப்படின்றது C6H5 C டபுள் பாண்ட் O C6H5 இருக்கும் ரைட். ஸோ இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் CH3CO இருக்கா. ஸோ அப்போ இதுவும் நமக்கு என்ன ஆகும்னா அட் வில் கோ அயோடோ ஃபார்ம். ஸோ பாருங்கள் CH3CO இருக்குது, இது எங்கே இல்லை, பக்கத்தில் கார்பன் இல்லை. ஸோ வி கேன் கோ ஃபார் அயோடோ ஃபார்ம் டெஸ்ட். ஸோ அப்போ அயோடோ ஃபார்ம் டெஸ்ட்டு போனோன்னா என்ன பண்ணுவது, அயோடோ ஃபார்மை ஃபார்ம் பண்ணும் அண்ட் எல்லோ ப்ரிசிப்டேட்டு. ஸோ இங்கே என்ன கிடையாது, நோ ஆர்எக்ஷன்னா ரியாக்ஷன், நோ ரியாக்ஷன். அதாவது இங்கே நமக்கு என்ன ஆகாது, அயோடோ ஃபார்ம் ஆகாது ரைட். இதுக்கு ரியாக்ஷன்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே டெஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க, ரியாக்ஷன் கேட்கல. ஸோ அதனால் என்னென்ன டெஸ்ட் அப்படின்றத நான் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபீனால் அண்ட் பென்சோயிக் ஆசிட். ஸோ ஃபீனால் அண்ட் பென்சோயிக் ஆசிடில் ஃபீனாலோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் பென்சோயிக் ஆசிடோடைய ஸ்ட்ரக்சர் ரைட். ஸோ இதுக்கு நம்ம என்ன டெஸ்ட் போடலாம் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட்டு. ஸோ நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் வயலட் ஆர் பர்பிள் வரும் ஃபீனாலில். ஸோ வயலட் ஆர் பர்பிள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிசிப்டேட் கிடைக்கும், டல் கலர் ப்ரிசிப்டேட். ஏன்னா நமக்கு சால்ட் ஃபார்மேஷன் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடோட ரைட். அடுத்து பென்சோயிக் ஆசிடையும் எத்தில் பென்சோயேட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அண்ட் பென்சோயிக் ஆசிடை அப்படி எழுதிக்கலாம் C டபுள் பாண்ட் OH தான் பென்சோயிக் ஆசிட். அண்ட் எத்தில் பென்சோயேட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம், C டபுள் பாண்ட் O CH2 CHன்னு எழுதிக்கலாம். சாரி, எத்தில் பென்சோயேட்னா எஸ்டர் இல்லையா. ஸோ அப்போ இங்கே C டபுள் பாண்ட் O இங்கே நேரம் O C2H5 ரைட். அதுதான் ரெண்டோடைய காம்பவுண்டும். ஸோ ஆசிடுடைய கன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிஸ்க் எஃபரன்சஸ் பண்ணுவோம் இல்லையா, சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகும்னா CO2 வெளியே வரும். ஸோ பிரிஸ்க் எஃபரசன்ஸ். ஆனால் இங்கே என்ன வராதுன்னா நோ ரியாக்ஷன். ஸோ எஸ்டரில் நமக்கு என்ன ஆகாது, ரியாக்ஷன் போகாது ரைட். நெக்ஸ்ட் ஒன் பென்டேன் 2-1 அண்ட் பென்டேன் 3-1 கேட்டிருக்காங்க. ஸோ CH3 C டபுள் பாண்ட் O CH2 CH3 பென்டேன் 2-1 அண்ட் பென்டேன் 3-1 பாருங்கள். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா அயோடோ ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் CH3 C டபுள் பாண்ட் O இங்கே இருக்குது. ஆனால் இங்கே என்ன இல்லைன்னா வெறும் CO தான் இருக்குது, என்ன இல்லை CH3 C டபுள் பாண்ட் O இல்லை. ஸோ வில் கோ ஃபார் அயோடோ ஃபார்ம். I2 போட்டு NaOH போட்டோம்னா என்ன நமக்கு அயோடோ ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இங்கே நமக்கு எல்லோ ப்ரிசிப்டேட் வரும் அண்ட் இங்கே நோ ரியாக்ஷன் ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பென்சால்டிகைட் அண்ட் அசிட்டோஃபினோன். பென்சால்டிகைட் and
அசிட்டோஃபினோன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, we can go for டாலன்ஸ், ஃபெலிங்ஸ் போகலாம். ஸோ இங்கே நெகட்டிவ் ரெண்டுக்குமே. அண்ட் அங்கே பாசிட்டிவாக வர ஒரு டெஸ்ட் உண்டு. அயோடோஃபார்ம் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஸோ அயோடோஃபார்முக்கு என்ன குரூப் இருக்கணும்? CH3 C டபுள் பாண்டோ இருக்கணும். இங்கே இருக்கு பாருங்க, CH3 C டபுள் பாண்டோ. அது இந்த ஆல்டிகேட்டில் கிடையாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நம்ம அயோடோஃபார்ம் இது என்ன பண்ணும் நமக்கு, இட் வில் கிவ் yellow precipitate. இங்கே நோ ரியாக்ஷன். ரைட்டா? ஸோ அது ரெண்டு டாலன்ஸ் ஃபெலிங்ஸ் வரும். இதெல்லாம் நமக்கு அயோடோஃபார்ம் தான் வரும். எப்படி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பாருங்கள், எத்தனைல் அண்டு ப்ரொப்பனைல். எத்தனைலாம் 2 கார்பன். ஸோ CH3 C டபுள் பாண்டோ H. அண்ட் ப்ரொப்பனைல்லாம் 3 கார்பன். CH3 CH2 C டபுள் பாண்டோ H. ரைட்டா? அண்ட் இங்கேயும் நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் அயோடோஃபார்ம் டெஸ்ட்டு. ரைட்டா? ஸோ அயோடோஃபார்ம் போடும்போது இதில் நமக்கு ஆன்சர் வரும், CH3 CO இருக்கிறதுனால. பட் ஆனால் இதே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கிடையாது, CH3 CO கிடையாது. ஸோ அயோடோஃபார்ம் இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், yellow precipitate. இங்கே என்னது, நோ ரியாக்ஷன். ஸோ அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் போகாது. அவங்க கொடுத்த காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு நான் அங்கேயே எழுதி கொடுத்துட்டோம். ரைட்? ஸோ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் ரியாக்ஷன் எழுதிக்கோங்க. நீங்கள் டெஸ்ட்டுன்னு கேட்டுக்காங்கன்னா டெஸ்ட் ஹெட்டிங் மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.